ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 51 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம இரவு அந்த ரஷ்யாவை சேர்ந்த பால்கோவா மீட்டிங் கூப்பிட்டுருப்பா. அங்கே மற்ற நாடுகளை சேர்ந்த தலைவர் இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒயினை கொடுத்து குடிங்கன்னு சொல்லும்போது அவனுங்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு குடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அது ஒயின் கிடையாதுடா விசண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். வாங்க நாம இந்த எபிசோட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சொன்னது கேட்டு அந்த ரஷ்யாவை சேர்ந்த பால்கோவா கிளாஸ் அப்படி கீழே போட்டுருவா. அது நொறுங்கினோன்னு அவன் நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, அதுல விஷம் கலந்துருக்கா அப்படி சொல்லிட்டு சாக்காய பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ, ஆமா அதுல விஷம் கலந்துருக்கு, நீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வலி அனுபவிப்பீங்க, அப்புறமா சீக்கிரமா செத்து போயிருவீங்க அப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் ஆஹாஹா நல்லா ஜோக் பண்றீங்க கேங்கு, இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹியூமர் இருக்குன்னு நாங்க நினைச்சு கூட பார்த்தது இல்ல, இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளோ காம்படிஷன்ஸா அப்படின்னு அங்க இருக்க ஒருத்தர் சொன்னோன்னே, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சொடக்கு போடுவார் பாருங்க. உடனே அவனுங்க மூஞ்சில விஷம் பரவி அப்படியே வலியில துடிப்பானுங்க. ஐயோ பயங்கரமா வலிக்குதுடா அப்படி சொல்லும்போது அதை பார்த்து மற்றவங்கலாம் என்ன நடக்குது இங்க, உண்மையாலுமே விஷம் கலந்துட்டீங்களா அப்படி சொல்லும்போது அவன் வழியில கதறிட்டு இருப்பான். ஆமா உங்க உடம்புல விஷம் கலந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்பு ஃபுல்லா பரவிட்டே இருக்கும், நான் உங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்பேன் ஆன்டிடோடு, அதை நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த விஷம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்து மற்றவங்களாம் செம கடுப்பாயி, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ என்ன வேலை பார்த்தன்னு தெரியுமா, நீ கார்டியன்ஸ்ல இருக்கிற, நாங்களாம் உலக தலைவர்கள், நீ எங்க மேல இப்படி பண்ணனா ஒரு போரே உருவாகும் தெரியுமில்ல அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, எனக்கு போர்லாம் வேண்டாம், எனக்கு அமைதி தான் வேணும் அப்படி சொல்லும்போது, இல்ல இந்த கார்டியன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்க, இவங்க என்ன அமைதியானவங்க தானே சொன்னாங்க, யாரா நீ டீமன் கட்ல ஏதாச்சும் இருக்கியாடா அப்படி சொல்லிட்டு அவங்க வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பான்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் நீங்களாம் ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு அவரோட அந்த குதிரை பவர் இருக்கு பார்த்தீங்களா டீமன், அதை வச்சு ஃபியர் டெக்னிக்கை யூஸ் பண்ண அதை பார்த்தோன்னா அங்கே இருக்க எல்லாருமே மறந்து போயிடுவானுங்க. என்னது இது வித்தியாசமான பவராக இருக்குது, பயமாக இருக்குது, யாராவே அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து ஊற்றி உட்காந்துட்டு இருப்பானுங்க பயத்தில். நம்ம ஹீரோ அப்படியே, என்னப்பா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, நான் சொல்கிறத கேளுங்க இல்லைன்னா சாக போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அங்கே இருக்க பால்கோவா நம்ம ஹீரோ பார்த்து, கேங்கு நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நாங்கள் உங்ககிட்ட டீல் பேச தானே வந்தோம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டேனே. அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ நிப்பாட்டு நீ யாருன்னு தெரியும், நீ உன்னோட பர்ஃப்யூம்ல எல்லாத்தையுமே மயக்கி உன் வேலைக்கு எல்லாத்தையுமே வச்சுக்குவேன்னு தெரியும், நீ என்கிட்ட நல்லா மாதிரி பேசாத, நீ என்னை மயக்கணும் அப்படின்னு நினச்சேனா அதுக்கு நீ ஒரு கிம்ச்சி சாகாவை ரெடி பண்ணியிருந்தா மயங்கிருப்பேன், அதை விட்டுட்டு சென்டெலாம் அடிச்சு வந்தா நான் மயங்குவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அங்கேருந்த ஒருத்தன், டேய் என்ன தைரியம் உனக்கு எங்களுக்கே வசமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையை முடிக்கிட்டு நம்ம ஹீரோவை குத்த வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே அந்த பஞ்சை தடுத்து நிப்பாட்டி அவன் கையை பிடிச்சி கீழே இழுத்துருவாரு. அவன் அப்படி டேபிளே குப்புற விழுந்துருவான். அங்கே இருக்க அந்த ஒயின் பாட்டில் சாப்பாடெல்லாம் பறந்துட்டு இருக்கும். அவன் கீழே விழுந்துருவானே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு, டேய் இப்போ நீ என் கூட சண்டைக்கு வர, நம்ம சண்டை போடுவோம், வளவலன்னு பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம், இப்படியே போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கேன் இது நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சான் பார்த்தீங்களா, அந்த கையை அப்படி விட்டோன்னு பார்த்தா அவன் கையை உடஞ்சு போச்சு அப்படி தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்து அவன் பயங்கரமாக வழியில் கத்திட்டு இருப்பான். டே என் கையை உடச்சிட்டியாடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து மறுபடியும், டேய் உன்ன மாதிரி ஒரு வேஸ்டான ஆள் கூட வளவலன்னு பேசிட்டு இருந்தேன்னா இந்த மாங்காய் பேஜில் 12 பக்கம் உனக்கே போயிடும், அதனால என்னோட சியோலோட அழகான ட்ரெஸ்ஸை பார்க்க முடியாமல் போயிடும், இந்த மாதிரி வேஸ்டான ஆளுக்கு இந்த மாங்காய் பேஜை ஒதுக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேர்ட் பாலை பிரேக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த மாங்காவோட ஆத்தர் டெட்புல் ஃபேனா இருப்பார் போல இருக்கு. அடிக்கடி நம்ம ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாரு. நம்ம ஹீரோவே ஒரு டெட்புல் மாதிரி தான் வில்லனிசம் பயங்கரமா தூக்கலா பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ சியோலா பத்தி பேசணுன்னே அதை கேட்டா வளர்ந்துட்டு, யாரா அந்த சியோலா, என்னடா மாங்கா பேஜி என்னடா பேசிட்டு இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க பால்கோவா பார்த்து, என்ன நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு பால்கோவா நம்ம ஹீரோ கிட்ட, இப்போ உனக்கு என்ன வேணும், என்ன டீல் அப்படி கேட்டோன்னே கட் பண்ண இந்த பக்கம் அங்கே விஷம் கொடுத்தான் பார்த்தீங்களா நம்ம ஹீரோ, அவங்களாம் மிகப்பெரிய உலக தலைவர்கள், அவங்க கிட்ட டீல் பேசிட்டான் போல இருக்கு. அப்படி இந்த பக்கம் மீட்டிங்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே முன்னாடி விஷம் கொடுத்த அந்த உலக தலைவர் ஒருத்தர் இருக்காம பாருங்க, அவன் வந்து, நான் இப்போ ஒரு டீலிங் போட்டிருக்கோம் கார்டியன்ஸ் கூட, அதுக்காக 47 கண்ட்ரி இங்கே ஒன்றா வந்திருக்கீங்க, அதுக்கெலாம் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு ஃப்ரான்ஸு அவங்களுக்கு இருந்து ஒரு 30 ஏஜென்ட்டை நாங்கள் அனுப்புகிறோம், அப்புறமா சைனாலேருந்து ஒரு 27 பேர், கொரியாலேருந்து 13 பேர், இட்டாலியிலேருந்து 17 பேர், உங்களுக்கு மில்லியன் கணக்கில் காசு யூரோஸ் எல்லாமே கொடுக்குறோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வரப்போகிற அந்த ஆபத்து அந்த டீமன் கட்டை எல்லாத்தையுமே அழிச்சிருங்க. ஐயோ விஷத்தை கொடுத்து சொல்ல வைக்கிறானே, எனக்கு பயங்கரமாக உடம்புலாம் வலிக்குதே, டேய் நான் யாரும் தெரியுமாடா அப்படின்னு அவன் அழுதுகிட்டே இருப்பான். இந்த பக்கம் கார்டியன்ஸோட லீடர் கயா, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, இந்த முக்கிய தீர்வு எடுத்தனால டீமன் கல்ட்டுக்கு எதிரான நம்ம போராட்டம் தொடரும், இந்த சுச்சுவேஷன்ல மக்கள் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் ஒரு மக்களும் சாவக்கூடாது, நம்ம அந்த டீமன் கல்ட்டையும் டீமன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும், மக்களோட ரத்தம் நீ பூமியில் சிந்தவே கூடாது, அவங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை நம்ம காட்டியே
பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஸ்பீச்சை கொடுத்தோன்னா அதை பார்த்து எல்லாருமே ஜோரா கை தட்டிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம கிம் அங்க கயா கிட்ட போயிட்டு கரெக்ட் பண்றதுக்காக நீங்க சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூட்டை போட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம எக்கிண்டா டிராகன் சியோலா நீ ஹீரோ கிட்ட கேங்கு கிட்ட கொண்டு போ அப்படி சொல்லும்போது அங்க சியோலா நம்ம கேங்கு கிட்ட எக்கிண்டாவை கொண்டு போவாளா. எக்கிண்டா அப்படி நம்ம ஹீரோவை மோந்து பார்த்துட்டு ஐயய்யா என்னங்க அவங்க மேல சரக்கு வாசனை ஏதோ ஒரு பொண்ணோட பர்ஃப்யூம் வாசனை பயங்கரமா அடிக்குது, இந்த அளவுக்கு அடிக்காத, ஏன் இந்த பொண்ணோட பர்ஃப்யூம் வாசனை இவ்வளோ அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம சியோலா செம்ம கடுப்பாய் சிரிச்சுக்கிட்டு அப்படி மனசுக்குள்ள கோவத்தோட ஆமா இதை பத்தி நீங்க என்கிட்ட தெளிவா சொல்லுங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு அப்படி வேத்து கொட்டிடும். கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேன், ஐயோ இவன் என்ன பண்ண போறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயத்துல இருப்பான். நம்ம ஹீரோ பெரிய பெரிய வில்லன் எல்லாத்தையுமே சமாளிச்சிடான், ஆனா பொண்ணுகளை சமாளிக்க முடியலையாப்பா. அப்ப இந்த பக்கம் அந்த ரஷ்யாவை சேர்ந்த அந்த பால்கோவா கார்ல ஏறி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருப்பா. இவன் என்ன இந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த சைனால ஒரு டீமன் கில்ட்ட சேர்ந்தவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருப்பா. ஒருவேளை இவ டீமன் கில்ட்ட சேர்ந்தவளா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி சஸ்பென்ஸா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம யாரு லிலித்து தான் அங்க யூரியோட உருவத்துல பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி அந்த டீமன் கல்ட்ட சேர்ந்தவளா அவ ரஷ்யா சேர்ந்த அந்த பால்கோவா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நரகத்துல எல்லா டீமனையும் கொண்டு சாப்பிட்டனால உடம்பு ஒரு மாதிரி வித்தியாசமாகி ஒருத்தன் இந்த பூமிக்கு வர்றதுக்கு ட்ரை பண்றான் போல. அதை பத்தி எனக்கு நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கையில ரத்தம் மாதிரி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து இங்க லிலித்து உங்க கையில ரத்தம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேண்டேஜ் போட்டுட்டு இருப்பா. ஆமா நீங்க அவங்களுக்கு ஆள்கால்லாம் கொடுத்து அதுல விஷத்தை கொடுத்து நல்லா ட்ராப் பண்ணிட்டீங்க போல இருக்கு. சரி சரி எதுவா இருந்தாலும் நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன், அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு டென்டிகல்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வருவாளா. நம்ம ஹீரோக்கு டென்டிகல்ஸை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறமா நம்ம ஹீரோ அடுத்த கட்ட டீமன் கிங்க்கு யார் வரப்போறான்ற சண்டை நடந்தாலும் நடக்கும். அந்த நேரத்துல இங்க எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான டீமன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, தயாரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க லில்லித்து கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் சைனால ஒரு எரிமலை பக்கத்துல அங்க டீமன் கல்ட்ட சேர்ந்தவங்க தனியா ஒரு பிரான்ச்சை ஓபன் பண்ணிருக்காங்க. அங்கதாங்க இதுக்கு முன்னாடி வந்த அந்த டீமன் கல்ட்ட ஒரு பொண்ணு அவங்க அதுக்கு அவன் மந்திரத்தை போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இன்னொரு வயசானவர் வந்து நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அது எதுவுமே நடக்கல, அது மட்டும் இல்லாம ரஷ்யாவை சேர்ந்த அந்த பால்கோவாக்கு விஷத்தை வேற கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த பொண்ணு எனக்கு விஷத்தை கொடுத்தானா, யார் அவன் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த கேங்கு அவன்கிட்ட பேசும்போது எல்லாமே தப்பு தப்பா நடந்தது, அவன் ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த பொண்ணு ஓ அப்படியா, அவன் நம்மளுக்கு எதிரியா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அந்த ஒயின் பாட்டில் இருக்கா அதுல அவன் எந்த மாதிரியான விஷம் கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டோன்னே இதுதான் அது அப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் அந்த ஒயின் பாட்டில் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தோன்னே அந்த பொண்ணு அதை அப்படியே மோந்து பார்த்தோன்னே அதுல டீமன் பவர் பயங்கரமா வந்துட்டு இருக்கும். இதை அப்படியே மோந்து பார்த்துட்டு அந்த பொண்ணு இதோட வாசனை எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா கயா அவங்களோட கார்டியன்ஸ் ரூம்ல நம்ம ஹீரோ கிட்ட மீட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட நம்ம எல்லாமே ரெடியா இருக்கணும், அங்க டீமன் கல்ட்டு ஏதோ ஒன்று பயங்கரமான சம்பவம் பண்றாங்க, டீம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் கண்டிப்பா உலகத்தில் இருக்க எல்லா ஹண்டர்ஸும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து சண்டை போட போலாம். அதுக்கு முன்னாடி அந்த டீமன் கல்ட்டு எங்க இந்த வேலையை பாக்குறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது இந்த இடத்துல தான் அப்படி சொல்லிட்டு அந்த பெரிய கோட்டை மாதிரி ஒன்று கட்டி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்த நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். இந்த பக்கம் பார்த்தா அங்க அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா டீமன் கல்ட்டு பொண்ணு, இதை மோந்து பார்த்துட்டு இது ஒரு ரத்த வாட அடிக்குது அப்படி சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பா. ஒருவேளை அந்த விஷம் நம்ம ஹீரோட ரத்தமா இருக்குமோ, அப்படி வேணா இருக்கலாம். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நியூஸ்ல எல்லாம் ஓடிட்டே இருக்கு, உலகத்தில் உள்ள நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் எல்லா ஹண்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து அந்த டீமன்களுக்கு எதிராக சண்டை போட்டு அழிக்க போறாங்க, உலகமே இப்போ ஒன்றிணைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கார்டியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணா கயா சொல்லிட்டு இருப்பாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல டஞ்சன் கேட் ஓப்பன் ஆகும்போது அதுல இருந்து பீஸ்ட் எல்லாம் டஞ்சன் பிரேக் ஆகி வெளியே வந்து மக்களை அழிச்சது, அதை தடுக்கிறதுக்கு கார்டியன்ஸ் ஒன்று உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாம ஹண்டர்ஸ் தனித்தனியா போய் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கயா சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம கிம் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இன்னும் நேஷனல் லெவல் ஹண்டர் ஆகல, அதுக்காக அவன் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர் அவனோட பேரு ஜேசன் ஹெம்மட், அவன் கூட சண்டை போடுறதுக்காக நம்ம கிம்மை கூப்பிட்டுருப்பாங்க. அப்படி சண்டை போட்டு நம்ம கிம் ஜெயிச்சிட்டானா நம்ம கிம் ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர் தான். அப்படியே கட் பண்ணா அந்த ஜேசனுக்கும் நம்ம கிம்முக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அப்புறம் தான் தெரியுது நம்ம கிம் அவனை ஒரே அடியில மக்கால்ட்டி பண்ணி அவனை தோக்கடிச்சிடறான். அவன் தோக்கடிச்சனால நம்ம கிம்மும் இப்போ நேஷனல் லெவல் ஹண்டர் ஆயிரான். அதை டிவில லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இங்க சிஎலாவும் பார்த்துட்டு ஓ கிம் இப்போ நேஷனல் லெவல் ஹண்டர் ஆயிட்டானா, கார்டியன்ஸ்ல வேற இருக்கான், பெரிய ஆளா ஆயிட்டே இருக்கானே அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் நானும் தான் கார்டியன்ஸ்ல இருக்கேன், நான் பெரிய ஆள் இல்லையா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு செய்யலாம் நீங்களும் தான், நீங்க பெரிய ஆள் இல்லாம எப்படி அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த டீமன் கல்ட்டு கூட சண்டை போடுறதுக்கு நேஷனல் லெவல் ஹண்டர் ஒரு தலைமையில ஒரு ஸ்குவாட், அதாவது மொத்தம் 4 ஸ்குவாட் உருவாக்கியிருப்பாங்க. அதுல ஹெவன்லி வுட் ஸ்குவாட்ல நம்ம கிம் லீடரா இருக்கான். அதுல சியோலா, டைசோ, அப்புறம் சாகே, கமாண்டர் பேக்கு, கமாண்டருக்கோ இவங்களா ஒரு டீமா இருக்கிறாங்க. இந்த பேரை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஆமா கிம் எதுக்கு அந்த ஹெவன்லி உல்ஃப்ன்ற பேரை சூஸ் பண்ணா, வேற ஏதாவது நல்ல பேரை சூஸ் பண்ணிருக்கலாம் அப்படி சொல்லும்போது ஆமா அவன் வேற வழி இல்லாம டக்குன்னு சூஸ் பண்ணிட்டான், உல்ஃபுல்லா இருக்குல்ல அது டஞ்சன் கேட்டில் இருக்கனால அதோட பேரை அப்படியே சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சியோலாம் சொல்லிட்டு சிரிச்சு
சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம எக்கிண்டா செம கடுப்பாய் உட்கார்ந்துட்டு இருப்பா. என்ன நான் அனிமி பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தா இவங்க நியூஸ் சேனல்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன நியூஸ் சேனல் சொன்னதே 10 தடவை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு செம்ம கடுப்பாதுன்னு அவன் கடுப்புல உட்காரும்போது நம்ம ஹீரோ எக்கிண்டா கிட்ட எக்கிண்டா கோவப்படாத இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இதுக்கப்புறம் நீ அனிமி உட்கார்ந்து தாராளமா பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது அங்க நம்ம எக்கிண்டா யார் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கானா வேற யாரும் இல்லைங்க கயா மடியில தான். கயா என்ன நம்ம ஹீரோ வீட்ல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட கயா சொல்லுவாங்க எனக்கு அடுத்ததான் நடக்க போறது நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்கு. நம்ம எல்லா நேஷனல் கண்ட்ரியும் ஒன்னா சேர்த்து சண்டை போட வைக்க போறோம். அங்க டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போறாங்க தெரியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கவலைப்படாதீங்க கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் நியூஸ்ல பார்த்தா அங்க நம்ம கிரேஸ் இங்க கயா கூட இருப்பா பாத்தீங்களா அந்த கிரேஸ் நாங்க இந்த மாதிரி டீமா பிரிஞ்சு எல்லாத்தையுமே கொண்டு போய் சண்டை போட போறோம். இந்த டீமன் கல்ட்டு சேர்ந்தவங்க ரொம்ப பயங்கரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ இங்க கயா கிட்ட அங்க டீமன் கல்ட்டு சேர்ந்தவங்க எத்தனை டீமனை சமன் பண்ண போறாங்க என்னென்ன பண்ண போறாங்க தெரியல இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கயா ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. நம்ம இரவும் நீங்க ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க அது எல்லாமே நம்ம பாத்துக்கலாம் அதுதான் நிறைய மில்லியன் காசும் ஆட்கள் நிறைய பேர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கயாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். எல்லா ஹண்டர்ஸும் சண்டைக்கு ரெடி ஆகும்போது இந்த பக்கம் நம்ம கயா அதை மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் கூட்டு போய் கொன்னுட்டா அவங்களாம் இறந்து போயிட்டா அதுக்கெல்லாம் காரணம் நானா இருப்பேனா இல்ல அப்படி இருக்கக்கூடாது யாருமே என்னால சாகக்கூடாது அப்படின்னு கயா வருத்தப்பட்டு இருப்பாங்க. நம்ம இரவும் அதெல்லாம் யாரும் சாக மாட்டாங்க நீங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும். ஆனா அவங்க இப்போ எந்த மாதிரியான ஒரு டீமனை சம்மன் பண்ண போறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கயா ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இறந்து போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சி கயா கவலைப்படாதீங்க அதான் நான் இருக்கேன்ல டேக் கேர் பண்றேன் ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க செல்லைக்குட்டி ஜிஜிஜோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கயா கையை பிடிச்சி பேசியிருக்கதை பார்த்துட்டு சியோலாக்கு செம்ம கடுப்பாயிரும். என்னது இவர் எப்படி கயாவோட கையை பிடிச்சி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சியோலா ரொம்ப கோவப்பட்டுருவா. ஆனா இங்க எக்கிட்டா பாருங்க எதை பத்தி கவலைப்படாம வாயில பபுள் விட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பா. அவளுக்கு அவ கவலை. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க கயா கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க என்னதான் இருந்தாலும் இது ஒரு போர் தான் இந்த போர்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்கினாவும் அதை தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த சைனால இருக்க அந்த மலையில சண்டை ஆரம்பிக்குது. எல்லா ஹண்டர்ஸும் அங்க இருக்க டீமன் கூட சண்டைக்கு போறாங்க. டீமன் எத்தனை டீமன் நிறைய டீமன் சமன் பண்ணிட்டாங்க. இங்க பார்த்தா ஒவ்வொரு ஹண்டருக்கும் $5,00,000 கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. அங்க இருக்க டீமன் கல்ட்ட சேர்ந்தவங்களும் சரி டீமனையும் சரி அடிச்சு வெட்டி வீசிட்டு இருக்கானுங்க. பயங்கரமான டீமன் நிறைய டீமன் சமன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. எல்லாமே வந்து இங்க இருக்க ஹண்டர்ஸ் கூட சண்டை போட்டு இருக்கும்போது அதை பார்த்து கயா மறுபடியும் வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சண்டை ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை ஆகாது பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க கயாக்கு ஆர்டர் சொல்லிட்டு இருப்பான். அப்படி இங்க எல்லாருமே சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதை நான் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு பவர் ஆஃப் குளோட்டினி அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த வாயை வச்சு அங்க செத்து கிடக்கிற அந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே அப்படி கடிச்சு உள்ள எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த டீமன் பவரை ரொம்ப அதிகப்படுத்திட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல சிரிக்க வேண்டாம் நான் சிரிச்சா யாரும் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா அவங்களாம் டீமன் கூட சண்டை போட்டு வாழ்வா சாவான்னு போராட்டிட்டு இருக்காங்க. இங்க நான் சிரிக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தனோட கையவே வெட்டி இருக்கும் ஒரு டீமன் அவன் கையை பிடிச்சிட்டு சாகிற நிலைமை இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா டீமன் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அங்க இருக்க டீமனை நம்ம ஹீரோ குளோட்டினி பவர் மூலமா கட்டிச்சு முழுகிட்டு இருப்பான். டீமன் எல்லாம் வசமா மாட்டிக்கிட்டாங்க என் வாயில எச்சூறுதுடா வாங்கடா என் வாய்க்குள்ள போக வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் இந்த டீமன் கல்ட்டு சேர்ந்தவங்க என்ன டீமனை சமன் பண்ண போறாங்க நம்ம ஹீரோ இந்த ஃபைட்ல என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் பாத்துருங்க.